அவருடைய வருகை மிக சீக்கிரம். ஆமென். அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறோம். துரிதப்படணும். நீங்க துரிதப்படணும். உலகத்துக்காக துரிதப்படக்கூடாது, உங்களுக்காக துரிதப்படணும். வந்தோம், ஏதோ வந்தோம், போனோம்னு இல்லை. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், வல்லமையை பெற்றுக்கொண்டோம், தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். துரிதமா ஓடணும், துரிதமா செயல்படணும், அதிகமா ஜெபிக்கணும், அதிகமா ஆண்டவரை தேடணும், அதிகமா ஆண்டவருக்குள்ள வாழணும். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் அப்படியே முடங்கி கொண்டு, இன்னும் அப்படியே தூங்கி கொண்டு, இன்னும் நம்ம சோர்ந்து கொண்டு, ஏதோ ஒரு சூரஜ் செடியிலையோ ஏதோ ஒரு காட்டத்தின் மரத்திலேயோ எங்கேயோ போய் பதுங்கி ஏறிக்கிட்டு உட்கார்ந்திருக்க கூடாது. துரிதப்படணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு குள்ளமான மனுஷன் கூட இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்கு பிரயாசப்படுவார் என்று சொன்னார். அவனால நீங்கள் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் இன்னும் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நெருங்கணும், நம்ம ஓடணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை வாசிக்கிறோம். அவரை துரிதப்படுத்தினார் ஆண்டவர். சீசர்கள் துரித